இப்ப 2 நாளா வலைத்தளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பாதிக்கப்பட்ட பெண் சொல்லுவதாக ஒரு வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தமே அப்படின்னு அந்த பெண் பேசுவதாக அவ்வளோ அவசரமாக அந்த பெண்ணை பிடிச்சு அப்படி ஒரு வீடியோ வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? அதை நிர்பந்தப்படுத்தியவர்கள் யார்? ஒன்றில் பாருங்க, இப்போ இந்த பாண்டியராஜன் சார் சொன்னார் பாருங்க, அந்த பொண்ணோட பேரை அவர் பேரில் கேஸை போட்டால் நிச்சயமாக அவர் அந்த பெண்ணுக்கு அபராதம் கட்டணும், நஷ்ட ஈடு கொடுத்தே ஆகணும். அது மாதிரி தவறு செய்கிறவங்க யாரும் தப்பிட முடியாது. மனித உரிமை ஆணையம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? பல விஷயங்கள்ல தானாக முன் வழக்கு எடுத்த தேசிய மனித உரிமை ஆணையம் இது ஏன் தொடலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். தேர்தல் திருவிழாவில் இந்த சம்பவம் நீர்த்து போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது அப்படிங்கிறத நான் நிச்சயமாக ஒத்துக்கொள்கிறேன். இந்த காவல்துறைக்கு இப்போதான் தெரியுமா இந்த 7 பேர் செத்து போனது, 8 பேர் செத்து போனது தற்கொலையில்? இது அத்தனை பேரும் சமூக ஆர்வலர்கள், பெண்ணியவாதிகள் வெளியே கொண்டு வரோம், இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்படி சொன்னதுக்கு பிறகுதான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். ஏன் இந்த 3 வருஷமாக தூங்கிட்டு இருந்தீங்களா நீங்கள்லாம்? உலகத்துல பல நாடுகள்ல இன்றைக்கும் கூட மிக மோசமான பெண்கள் சம்பந்தமான, குழந்தைகள் சம்பந்தமான பாலியல் வன்முறை கொடுமைகளை செய்கிற நபர்களுக்கு இந்த ஆண்மையற்றவர்களாக ஆக்குகிற தண்டனை என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா நம்ம நாட்டுக்கு இப்போ ஒரு ஷாக் தேவையா இருக்கிறது. மேம், இப்போ இந்த பொள்ளாச்சியில் நடந்த ஒரு சம்பவம், பல பேர் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வையில் ஒரு வழக்கறிஞராக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு வழக்கறிஞராக பார்க்குறத விட இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கிற அடையாளத்தோடு நான் இந்த விஷயத்தை நான் அணுக விரும்புகிறேன். குறிப்பாக பெண்களுக்கு இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய அதை முழுக்க பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிற வார்த்தை தவிர்க்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகாரிலே கூட வன்புணர்வு, அதாவது பலாத்காரம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு எந்த இடத்துலையுமே குறிப்பிடவில்லை. ஆனால் அதுக்கு மாறாக சொன்னாங்க, தன்னுடைய ஆடைகளை கழட்டுவது அல்லது அதை எடுத்து படமாக பிடிப்பது, இதை நான் வெளியே காட்டிட்டேன்னா உன்னுடைய மானம் போயிடும், குடும்பம் முழுக்க பரவிடும், வெளியெல்லாம் தெரிஞ்சிடும் என்று சொல்லி மிரட்டி பணம் பறித்ததாக. இதுதான் க்ரக்ஸ் ஆஃப் தி கம்ப்ளைண்ட். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி ஒரு பெண் வந்திருக்காங்க அப்படிங்கிறது முதல்ல அந்த பெண்ணுக்கு நம்ம பாராட்டுக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த சம்பவம் கடந்த 7 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த 7 ஆண்டுகளாக அங்கே காவல்துறை இல்லையா, அல்லது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பெண்களுடைய நடவடிக்கைகள் தெரியாமல் போயிருக்குமா, அல்லது அவ்வளவு காபந்தோடு, அதாவது பாதுகாப்போடு இந்த மனித உருவிலே இருக்கக்கூடிய மிருகங்கள் அப்படி ஒரு பாதுகாப்பான ஏற்பாடுகளை வச்சு அப்படியே ஃபுல் ப்ரூஃப் மெத்தடில் இந்த மாதிரியான வீடியோஸை எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு நிச்சயமாக எழத்தான் செய்கிறது. ஏன் இந்த கேள்வி வைக்கிறேன்னா, கடந்த 1 வருஷத்தில் மட்டும் 7 பேரோ 8 பேரோ பெண்கள், குறிப்பாக இளம் பெண்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது தற்கொலைக்கான காரணம் என்ன என்பது உடனடியாக அறியப்பட வேண்டியது. இப்போ ஒருத்தர் தற்கொலைன்னு ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுத்தாலும் கூட போலீஸ் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது கட்டாயம். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பெண்களது சாவுக்கும் கூட இப்படிப்பட்ட வீடியோ மிரட்டல்கள் இருந்திருக்க கூடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் என்னை போன்ற பலருக்கும் எழுந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்போ காவல்துறை இது குறித்தான ஏன் நடவடிக்கை இவ்வளவு நாள் பார்க்காமலே இருந்திருக்காங்க? ஒரு பெண் புகார் கொடுக்கிற வரை ஒரு காவல்துறை பெண்களுக்கான பாதுகாப்பான இந்த சமூகத்திலே ஒரு உத்தரவாதமான ஒரு விஷயத்தை கொடுக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழுது. அப்புறம் அவசரமாக எஸ்பி திரும்ப நான் அவரை சொல்லக்கூடாது தான், மிஸ்டர் பாண்டியராஜனை ஏற்கனவே திருப்பூரில் கன்னத்தில் அரைஞ்ச ஒரு பொண்ணுடைய காது செவிலெல்லாம் பிஞ்சு போச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு வரலாறு படைத்த அந்த காவல்துறை அதிகாரி அதோடு மட்டும் இல்லாமல் அவசரமாக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறார். இதில் அரசியலே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 நாளாக வலைத்தளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பாதிக்கப்பட்ட பெண் சொல்லுவதாக ஒரு வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பொண்ணு அது வாலண்டியரியாக தான் கொடுத்தாங்களா,
யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் கொடுத்தார்களா, அல்லது காவல்துறையினர் நிர்பந்தப்படுத்தி அப்படி ஒரு வீடியோவை இன்றைக்கு பதிவு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி வந்து என்னுடைய பெயரெல்லாம் சொல்கிறது தப்பு, இந்த மாதிரி அரசியலில் செல்வாக்கு இருக்கிறவங்க இருக்காங்கன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு, அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே அப்படின்னு அந்த பெண் பேசுவதாக அவ்வளோ அவசரமாக அந்த பெண்ணை பிடிச்சு அப்படி ஒரு வீடியோ வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? அதை நிர்பந்தப்படுத்தியவர்கள் யார்? இதற்கு பின்னால் இருக்கிறவர்கள் யார்? நான் அரசியல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சம்பவத்துக்குள்ளேயே நான் போக விரும்பவில்லை. ஆனால் ஒரு காவல்துறை செய்யக்கூடாத ஒரு விஷயம். நீங்கள் எப்படி அந்த பெண்ணோட பெயரை சொன்னீங்க, அவங்க சகோதரனுடைய பெயரை எப்படி சொன்னீங்க? ஒன்றும் இல்லை பாருங்க, இப்போ இந்த பாண்டியராஜன் சார் சொன்னார் பாருங்க என்னன்னு, அந்த பொண்ணோட பேரை அவர் பேரில் கேஸை போட்டால் நிச்சயமாக அவர் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அபராதம் கட்டணும், நஷ்ட ஈடு கொடுத்தே ஆகணும். அது மாதிரி தவறு செய்கிறவங்க யாரும் தப்பிட முடியாது. எனக்கு இதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? மனித உரிமை ஆணையம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கு. இது வரைக்கும் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? சரியா? இன்னொரு கேள்வி, தேசிய மனித உரிமை ஆணையம் இருக்கா? இன்றைக்கு கடந்த ஒரு வாரமாக நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சி சேனல்களும், ஆங்கிலமாகட்டும் ஹிந்தி ஆகட்டும் வேறு எந்த பாஷையாக இருக்கட்டும், பொள்ளாச்சி சம்பவம் எல்லா இடத்துலையும் ஒளிபரப்பப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பல இடங்களில் போயிருக்கு. ஆனால் பல விஷயங்களில் தானாக முன் வந்து வழக்கு எடுத்த தேசிய மனித உரிமை ஆணையம் இது ஏன் தொடலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். அட்லீஸ்ட் தேசிய மகளிர் ஆணையமாவது ஒரு கேள்வி கேட்டு இந்த அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் பற்றி எங்களுக்கு புகார் வந்திருக்கிறது, இதில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க, நீங்கள் இதில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த மனித உரிமை ஆணையங்கள் எல்லாமே, அது ஸ்டேட்டாக இருக்கட்டும் அல்லது சென்டராக இருக்கட்டும், இவர்கள் மனிதர்களுக்கு பாதகம் நிகழ்கிற பொழுது, மனிதர்கள் தாக்கப்படுகிற பொழுது, மனிதர்களது ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது மெத்தனமாக இருப்பது என்பது உண்மையிலேயே இந்த நாட்டில் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உண்டாக்குது. இப்போ மக்களுடைய கொந்தளிப்பு நிச்சயமாக பார்த்தோன்னா மிச்ச நாடுகளில் நடக்கிற மாதிரி அதிகபட்ச ரொம்ப ரொம்ப பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கா நம்ம சட்டத்தில்? அதாவது அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். ஒரு சமீப காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா தே சோப் தி மென் பார்ட், புரியுதுங்களா, ப்ரைவேட் பார்ட்டை கட் பண்ணதெல்லாம் கூட பார்த்துருக்கோம். முச்சந்தியில் வச்சு தலையை வெட்டுவாங்க அல்லது தூக்கில போடுவாங்க. நம்ம விஸ்வரூபம் படம் பார்த்தவங்க தானே. ஆக இப்படிப்பட்ட சம்பவங்கள் அரபு நாடுகளில் நடக்கலாம். இன்னும் சில நாடுகளில் வந்து இன்றைக்கு அரசர்கள் கோலோச்சுகிற அந்த பகுதிகளில் கூட இந்த மாதிரியான மிக கொடுமையான தண்டனைகள் அளிக்கப்படும். ஆனால் நம்ம இந்தியா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஜனநாயக நாடு, ஜனநாயக முறைப்படி தான் செய்ய வேண்டும். அரசின் சட்டம் என்ன சொல்லுகிறதோ, சட்டத்தில் என்ன தண்டனை கொடுக்கப்படுகிறதோ அதைத்தான் சொல்ல வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், அரபு நாடுகளில் அல்லது வேறு சில நாடுகளில் இந்த கொடும் தண்டனை கொடுப்பது பற்றி நம்ம பேசுகிறத காட்டிலும் இந்திய ஜனநாயக சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான பாலியல் பலாத்கார வழக்குகளில், பாலியல் சம்பந்தமான பர்வெட்டான வழக்குகளில் நிச்சயமாக அந்த ஆண்மகனது உடல் உறுப்பை கேஸ்ட்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது அந்த குற்றவாளிக்கு தண்டனை என்பது மேக்சிமம் கொடுக்கும்போது கேஸ்ட்ரைசேஷன் சொல்லுவாங்க, அதை நம்ம பண்ணணும். இது வந்து ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு மனித உரிமை ஆர்வலர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் பல நாடுகளில் இன்றைக்கும் கூட மிக மோசமான பெண்கள் சம்பந்தமான, குழந்தைகள் சம்பந்தமான பாலியல் வன்முறை கொடுமைகளை செய்கிற நபர்களுக்கு இந்த ஆண்மையற்றவர்களாக ஆக்குகிற தண்டனை என்பது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா நம்ம நாட்டுக்கு இப்போ ஒரு ஷாக் தேவையாக இருக்கிறது. நீங்கள் நம்ம இதோட முடிஞ்சோம் அப்படின்னு வந்தால் தான் இந்த பசங்க கொஞ்சம் பயந்துட்டாவது நிறுத்துவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட தண்டனை அளிக்கப்படுவது அவசியம். என்னன்னா ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சூசைட் பண்ணிக்கிட்ட பெண்களுடைய அந்த கேஸ் எல்லாம் திரும்ப நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புலேருந்து சொல்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷனுக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சராசரியாக இப்போ வாழ்ந்துட்டு இருக்க பெண்களுடைய வாழ்க்கை கூட இதில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காம? இல்லை, இதை அப்படி பார்க்கக்கூடாதுங்க. எப்போவுமே ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு தீதாக கூட அமையும். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது சமூகத்தின் ஒட்டு மொத்தமாக நம்ம அவங்களுக்கு நல்லது செய்கிறோமா இல்லையா அப்படின்னு தான் பார்க்க வேண்டும். எனக்கு என்னென்னா, இந்த காவல்துறைக்கு இப்போ தான் தெரியுமா இந்த 7 பேர் செத்து போனது, 8 பேர் செத்து போனது தற்கொலையில்? இது அத்தனை பேரும் சமூக ஆர்வலர்கள், பெண்ணியவாதிகள் வெளியே கொண்டு வரோம், இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்படி சொன்னதுக்கு பிறகு தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். ஏன் இந்த 3 வருஷமாக தூங்கிட்டு இருந்தீங்களா நீங்கள்லாம்? இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். அப்போது என்னை பொறுத்த வரைக்கும்
பாதிக்கப்பட்டவங்க யாரு, என்ன காரணத்தினாங்க இறந்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னும் கொஞ்சம் விஜிலண்டாக காவல்துறை நடந்து கொள்ள வேண்டும். இதில் 1-2 பெண்கள் பாதிக்கப்படலாம், அது நடக்காதுன்னு என்னால் சொல்லவே முடியலை. ஆனால் அப்படி நடந்தால் கூட ஜென்ரல், அதாவது பப்ளிக்கு, மெஜாரிட்டி விமனுக்கு இது நல்லது நடக்கும், அதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ அதே மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அலற மாதிரியான ஒரு வீடியோ, ஆடியோ இதை வந்து சமூக வலைத்தளங்களையும் ஊடகங்களையும் பரப்புறது, இது வந்து சரியான ஒரு முறையை அது இப்படி பண்ணுறது இல்லை, ரொம்ப தவறான விஷயங்க. அதாவது நான் சமூக வலைத்தளங்களிலே இருக்கக்கூடிய இளைஞர்களை, நடுத்தர வயதினரை நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த பெண்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு அவமானப்பட்டு இன்றைக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து வெளியே கொணர்ந்திருக்கிறார்கள். ஒரு விதத்தில் பார்க்க போனால் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி போடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும். என்ன காரணம்னு சொல்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் தெரிவிச்சிருந்தார், இனிமேல் நான் வந்து பொண்ணு எடுக்கிறதுனா பொள்ளாச்சி பக்கம் எடுக்க மாட்டேயா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பொள்ளாச்சியில் இருக்கிற அத்தனை பெண்களும் இந்த மனித உருவிலே இருக்கக்கூடிய இந்த மிருகங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பசங்க, அந்த குரூப்பு கிட்ட அல்லது மாஃபியா கிட்ட வேற ஒருத்தர்கிட்ட எல்லாருமே செதஞ்சு போன பெண்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதனால நம்ம உண்மையிலேயே உங்கள் சகோதரியை பற்றி நினச்சிங்கன்னா, உண்மையிலேயே உங்களுடைய பெண் குழந்தையை பற்றி நினச்சிங்கன்னா, உங்கள் மனைவியை பற்றி நினைத்தீர்கள் என்றால் சோஷியல் மீடியாவில் என்னன்னு தெரிஞ்சுக்காம ஃபார்வேர்ட் பண்ணுறது, அதை பற்றின கமெண்ட்டுகள் பாஸ் பண்ணுறதுங்கிறத கட்டாயமாக தடுத்து நிறுத்தணும். ஏன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு முன்னாடி யார் அந்த குரூப் அட்மினோ அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வந்து இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு என்ன இருக்குன்னா, யார் ஃபார்வர்ட் பண்ணாலும் அந்த கருத்தை தான் ஏற்றுக்கொண்டு அதை வெளியே பரப்புவதாக விஷயம். அதனால அவர்களும் தண்டனைக்கு உள்ளாவார்கள். இப்போ இந்த வழக்கு ஆரம்பிச்சப்போ கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் வந்து இப்போ சிபிஐ மாறினதுக்கு அப்புறம் அந்த முக்கியத்துவம் குறையுது. ஏன்னா அடுத்து தேர்தல் வர்றதுனால இதுல நிறைய நெருக்கடிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மையிலேயே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னன்னா, தேர்தல் வர்றதுனால இந்த தேர்தல் திருவிழாவில் இந்த சம்பவம் வந்து நீர்த்து போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது அப்படிங்கிறத நான் நிச்சயமாக ஒத்துக்கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, 3 அமைப்புகளிடம் அப்படியே மாறி மாறி வந்தாச்சு. முதல்ல காவல்துறை கிட்ட இருந்தது, அப்புறம் அதே தமிழ்நாடு காவல்துறையின் இன்னொரு பிரிவான சிபிசிஐடிக்கு வந்தது, 3ஆவதாக சிபிஐக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்போ ஒன்று மாற்றி ஒன்று சொல்லும் பொழுதே அதை தள்ளி போடுகிற ஒரு சம்பவமாக தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ இந்த தேர்தல் வந்த பிறகு தங்களுடைய முகங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஒரு அமைப்பு இந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தால் நமக்கு ஓட்டு வருமானு நான் நினைக்கலாம். அதனால எல்லாருக்கும் இதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யார், செய்த குற்றங்கள் என்ன, அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனைகள் என்ன என்பதை தாண்டி அவர்களுக்கான விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இதை கவனிக்க வேண்டியது யாருன்னு நான் நினைக்கிறேன்னா, நான் மனப்பூர்வமாக நினைக்கிறேன், நம்முடைய நீதித்துறை மட்டும் முன்வந்தால் இதுல நிச்சயமாக நியாயமான விசாரணையை நடத்த முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய வழக்கறிஞர் ஒருத்தர் சங்கர சுப்புன்னு பேரு, அவருடைய பிள்ளை காலேஜில் சட்டக்கல்லூரி மாணவர், அவர் வந்து கொலை செய்யப்பட்டு விடுகிறார். அதை தற்கொலை என்று மூடி மறைத்து விட காவல்துறை நினைக்கிறது. ஏன்னா காவல்துறையினர் அதில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போ அந்த சமயத்தில் நீதிமன்றமே அந்த பெஞ்சிற்கு பாருங்க, 2 நீதிபதிகள் கொண்டாங்க, ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அவர்களுடைய கண்காணிப்பிலேயே ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை என்ன நடந்திருக்கிறது, இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லி ஒரு விஷயத்தையுமா வெளியே கொண்டு வந்து கடைசியில் அது கொலை என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்போ அதில் செய்ய முடிந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல இந்த வழக்கில் நீதிமன்றம் நான் தன்னுடைய மேற்பார்வையில் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்க வேண்டும், அந்த ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும். அவன் தூக்கி வெளியே போட்டுட்டு 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் சிபிஐ எப்போ ரிப்போர்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது. காவல்துறையிலிருந்து ஒரு ரிப்போர்ட் வந்தால் எவ்வளோ நாளாகும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நீதிமன்றம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு எல்லா துறையுமே வந்து ஏதாவது ஒன்றில் சிக்கி மாட்டிகிட்ருக்கு. அட்லீஸ்ட் நீதித்துறை தான் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு துறைன்னு நாங்கள் நம்புகிறோம். எனவே நீதித்துறையினால் இந்த விசாரணையை சரியான திசை வழிக்கு கொண்டு வர முடியும். அப்படி நீதித்துறை எடுக்கலேன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே இதில் உண்மை வெளிவருமா, நியாயம் கிடைக்குமா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடு கிடைக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன்.